மக்களுக்கு ஒன்றுமே இல்லாத வெற்று பட்ஜெட்டை மறைக்க ஒரு வீடியோ ஷூட் நடத்தி வெளியிட்டுள்ளார் ஃபெயிலியர் மாடல் அரசின் விளம்பர மாடல் ஸ்டாலின். உலக பொருளாதார அறிஞர்களுடன் இணைந்து இந்த பட்ஜெட்டை தயாரித்ததாக அவர் கூறியிருப்பது இந்த பொருளாதார ஆண்டே நல்ல நகைச்சுவை என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். தன் பட்ஜெட் பற்றி தலைமைச் செயலக ஊழியர்கள், ஆசிரியர்கள், இதர அரசு ஊழியர்கள், விவசாயிகள், தொழில் முனைவோர், உழைக்கும் மக்கள் நினைப்பது என்ன என்பதை அறியாமல் ரூ போட்டதால் பட்ஜெட் ஹிட் ஆகிவிட்டது என்று சினிமா வசனம் பேசுகிறார் ஸ்டாலின். பட்ஜெட் ஹிட் ஆவது என்பது அறிவிப்பதில் இல்லை, செயல்படுத்துவதில் என்பதே உண்மை. அப்படி பார்த்தால் திமுக ஆட்சிக்கு வந்து போட்ட 5 பட்ஜெட்டுகளுமே அட்டர் ஃபிளாப் தான் என்று கழக பொதுச் செயலாளர் கடும் தாக்கு. 72 ஆண்டுகால தமிழ்நாட்டு ஆட்சிகளின் மொத்த கடனையும் 4 ஆண்டுகளில் வாங்கி கடன் வாங்குவதில் ரெக்கார்ட் பிரேக் மற்றும் பிளாக் பஸ்டர் சாதனை செய்த ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் தான். இந்த பட்ஜெட் தான் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் திமுகவின் இறுதி பட்ஜெட் என்பதே மக்களின் கருத்து எனவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் விமர்சனம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசையில் காத்திருந்த காரைக்குடியைச் சேர்ந்த ஓம்குமார் கூட்ட நெரிசலில் மூச்சு திணறி உயிரிழப்பு. திருப்பதிக்கு போறான் 24 மணி நேரம் நிற்பான் என்று பக்தர்களின் உணர்வுகளையும் முறையீடலையும் உதாசீனப்படுத்திய அறநிலையத்துறை அமைச்சரும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசுமே இந்த உயிரிழப்பிற்கு முழு பொறுப்பு என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆவேசம். திருப்பதிக்கு போகிறான் 24 மணி நேரம் நிற்பான், அது கணக்கில் வராது. திருப்பதிக்கு போகிறான் 24 மணி நேரம் நிற்பான், அது கணக்கில் வராது. திருப்பதிக்கு போகிறான் 24 மணி நேரம் நிற்பான், அது கணக்கில் வராது. திருப்பணி என்பது பக்தியுடன் செய்யப்பட வேண்டியது. ஆனால் பகல் வேஷம் போடும் இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அதுவும் வெறும் விளம்பர நோக்கத்தில் மட்டும்தான் செய்யப்பட்டு வருகின்றன. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் நிம்மதியாக சாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இந்த அரசுக்கு துளியும் இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் கடும் கண்டனம். திருச்செந்தூர் கோவில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த பக்தர் ஓம்குமாரின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். இனியேனும் இந்த விளம்பர நாடகங்களை எல்லாம் விட்டுவிட்டு அறநிலையத்துறையை அதற்குரிய அறத்துடன் வழிநடத்த வேண்டும் என திமுக அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த டியூஷன் ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பள்ளி குழந்தைகள் பாலியல் வன்கொடுமையில் பாதிக்காத நாட்களே இல்லை என மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். திமுக ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை அப்பா ஸ்டாலின் கண்டுகொள்ளாதால் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் களக்காடு பகுதியில் அரசு பள்ளியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உடற்கல்வி ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். மாணவிகளை அரசு பள்ளிக்கு அனுப்பவே அச்சப்படும் நிலையை திராவிட மாடல் அரசு உருவாக்கிவிட்டதாக பெற்றோர்கள் வேதனை. சென்னை கோட்டூர்புரத்தில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய 2 ரவுடிகளை வெட்டி கொலை செய்துவிட்டு மர்ம நபர்கள் தப்பி ஓட்டம். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, வழிப்பறி மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் சர்வ சாதாரணமாக நடைபெறும் நிலையில் முதலமைச்சர் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து எப்போது எழுவார் என மக்கள் கேள்வி. கோவையில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் சிக்கியது. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கோவை போதைப் பொருட்களின் குடோனாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் சட்டவிரோதமாக டாஸ்மாக் பாரில் கள்ள சந்தையில் மது விற்பனை நடைபெறுவது குறித்த வீடியோ காட்சிகள் வெளியீடு. திறனற்ற திமுக அரசின் 10 ரூபாய் அமைச்சர் சிறை சென்று வந்த பிறகும் டாஸ்மாகில் கொள்ளையடிப்பதை நிறுத்தவில்லை என மதுப்பிரியர்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் தொடர்ச்சியான மின் கட்டண உயர்வால் பொதுமக்கள் தங்கள் வருமானத்தில் பெரும் சுமையை சந்தித்து வரும் நிலையில்
டான்ஜெட் கோவின் வருமானம் 2023-24 நிதியாண்டில் பல ஆயிரம் கோடி ரூபாயாக உயர்வு. மின் நிறுவனங்கள் லாபத்தில் இயங்குவதற்காக மக்களிடமிருந்து வசூலிக்கப்படும் வருமானத்தை அரசாங்கம் சாதனையாக முன்வைப்பது நியாயமா என கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் திமுக அரசு இனியாவது மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என வலியுறுத்தல். வருகிற ஜூன் 26 நாடு முழுவதும் மின் வாரிய ஊழியர்கள் மற்றும் பொறியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்போவதாக அறிவிப்பு. மின்சார விநியோக நிறுவனங்களை தனியார்மயமாக்கும் மத்திய அரசின் திட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்த அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் கடந்த 4 ஆண்டுகளாக கும்பகர்ண தூக்கத்தில் இருந்துவிட்டு அங்கன்வாடியில் 7783 பணியிடங்களை நிரப்புவதாக கூறிய திராவிட மாடல் அரசு மாநிலம் முழுவதும் 20,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் தேர்தலை கருத்தில் கொண்டு 7783 பணியிடங்களை மட்டும் நிரப்புவதாக கூறுவது வெறும் கண்துடைப்பு நாடகம் என அங்கன்வாடி பணியாளர்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு முழுவதும் அங்கன்வாடி மற்றும் மதிய உணவு கூடங்கள் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்படும் என அறிவிப்பு. கடந்த 4 ஆண்டுகளாக ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருந்துவிட்டு தேர்தலுக்காக இது போன்ற நாடகங்களை அரங்கேற்றுவதுதான் திராவிட மாடலா என பெற்றோர் கேள்வி. சென்னை ராமாபுரத்தில் உள்ள பிளாஸ்டிக் குடோன் ஒன்றில் பயங்கர தீ விபத்து. அப்பகுதி முழுவதும் புகைமண்டலமாக மாறியதால் மக்கள் அச்சம். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத ஸ்டாலினுக்கும் கல்வித்துறை அமைச்சருக்கும் அதிகாரிகளுக்கும் நல்ல புத்தி வரட்டும் என ஆனைமலை மாசாணி அம்மன் கோவிலில் சீட்டு எழுதி போட்டு வேண்டுதல். பணி நிரந்தரம் கோரி பலமுறை போராட்டம் நடத்தியும் திராவிட மாடல் அரசு கண்டுகொள்ளாதால் விரக்தி அடைந்து ஆண்டவனுக்கே மனு அளித்த பகுதி நேர ஆசிரியர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஏறு தழுவுதல் அரங்கத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் காளை முட்டி மாடுபிடி வீரர் உயிரிழப்பு. மாவட்ட நிர்வாகம் முறையான பாதுகாப்பு வசதி ஏற்படுத்தாதே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் டயர் பஞ்சராகி பழுதாகி நின்ற வாகனத்தை சரி செய்த பொதுமக்கள். வாகனம் பழுதடைந்தால் அரசு பழுது நீக்கும் வாகனம் உள்ள நிலையில் மருத்துவமனைக்கு வந்த நோயாளியின் உறவினரை பழுது பார்க்க வைப்பதுதான் திராவிட மாடலின் லட்சணமா என பொதுமக்கள் கேள்வி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஒப்பிலியப்பன் கோவிலில் கருட கொடியேற்றத்துடன் தொடங்கிய பங்குனி பெருத்திருவிழா. பொன்னப்பர் மற்றும் பூமிதேவி தாயாரை மனமுருக வழிபட்ட பக்தர்கள். காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோவிலில் 2ஆம் நாள் தவன உற்சவத்தில் காளிங்க நர்த்தன அலங்காரத்தில் எழுந்தருளிய வரதராஜ பெருமாள். தாயாருடன் மண்டபத்தை சுற்றி வந்த பெருமாளை திரளானோர் மனமுருக வழிபாடு. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள ராகவேந்திரர் கோவிலில் சீர்வரிசை பொருட்களோடு வெகு விமரிசையாக நடைபெற்ற தில்லை கோவிந்தராஜ பெருமாள் திருக்கல்யாணம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். திருப்பூரில் மின்கசிவு காரணமாக சிலிண்டர் வெடித்த விபத்தில் தரமட்டமான கட்டிடம். வீட்டில் இருந்தவர்கள் வெளியேறியதால் நல்வாய்ப்பாக உயிர்ச்சேதம் தவிர்ப்பு. ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் நாசாவின் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் புறப்பட்டு சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் வெற்றிகரமாக இணைந்தது.
போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பழுதால் தொடர்ந்து 9 மாதங்களாக சர்வதேச விண்வெளி நிலையத்திலேயே சிக்கி தவித்து வரும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பில் மோர் விரைவில் டிராகன் விண்வெளத்தில் பூமிக்கு திரும்புவார்கள்.